ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் மீந்து போன சுண்டல் வச்சு தான் நம்ம குருமா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தக்காளி 4 தக்காளி பழம் நறுக்குனது இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுது. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலம்பி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மொச்சக்கொட்டை சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சுண்டல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு வேகிறதுக்கு இது ஏற்கனவே வேக வச்சுது, அதனால இது வேக வேண்டாம். இந்த மசாலாலாம் அந்த சுண்டலில் சேர்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இந்த மசாலா சேர்றதுக்கு தான். இப்போ தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டலில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். சுண்டல் 2 சுண்டலையும் போட்டு பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் தண்ணி விட்டு. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் சுண்டல் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளுடைய குருமா சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க கூட சுண்டலை வேண்டான்னு சொல்லாமல் சுண்டல் சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டலை பொறுக்கி கூட வைக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.